பெரிய பிரச்சனை ஆகிடும். ஈரானுக்கு ஆதரவாக வந்த சீனாவிற்கு ட்ரம்ப் மிரட்டல். 15 மணி நேரம். ஹார்முஸ் வழியாக அமெரிக்காவின் 2 போர் கப்பல்கள் பயணித்ததாக வெளியான தகவலை ஈரான் நிராகரித்துள்ளது. ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் முஜ்தபா கபேனி தலைமையிலான அரசுக்கு ஆயுதங்கள் விநியோகிக்கப்படுவது கண்டறியப்பட்டால் அது சீனாவிற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானிடம் கடற்படை இல்லை, ரேடார் மற்றும் விமானப்படையும் இல்லை. அவர்களது தலைவர்கள் அனைவரும் இறந்துவிட்டனர். பல ஆண்டுகளாக ஆண்டு வந்த நபரும் இறந்துவிட்டார். எனவே இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். ஆனால் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என பேசியுள்ளார். சீனா தரப்பிலிருந்து ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்கப்படுவதாக வெளியான தகவல் தொடர்பான கேள்விக்கு, ஒருவேளை சீனா அப்படி செய்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை எழக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளார். இதனிடையே அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான போர் தொடங்கி ஒரு மாதத்திற்கு மேலான நிலையில் இருதரப்பும் முதல் முறையாக நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் தலைமையிலான அமெரிக்க குழுவும் நாடாளுமன்ற சபாநாயகர் தலைமையிலான ஈரான் குழுவும் இதில் பங்கேற்றுள்ளனர். சுமார் 15 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமெரிக்கா முடக்கி வைத்துள்ள ஈரானின் சொத்துக்களை விடுவிப்பது முக்கிய அம்சங்களில் ஒன்றாக இடம்பெற்றுள்ளது. இதற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கிறது. ஹார்முஸ் விவகாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் பேச்சுவார்த்தை 2வது நாளாக இன்றும் நீடித்து உரிய தீர்வு காண வேண்டும் என பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. ஆனால் அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளின் தரப்பில் இதுவரை இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை.